என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வாசித்த இந்த வேத வசனத்தின் பகுதியை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருஷத்திலும் யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்படுகின்ற யாக்கோபின் தேவனுடைய செயல்களை, மகத்துவங்களை நாங்கள் இந்த வருடம் முழுவதுமாய் ஆராய்ந்து பார்க்க இவரீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன காரியங்களை, கிரியைகளை செய்தார் என்று நாங்கள் யாக்கோபினுடைய வாழ்க்கையை, அவற்றுக்குள்ளே காணப்படுகிற தேவனுடைய செயல்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கடந்த நாட்களிலே இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு போதித்தீர். இந்த நாளிலும் இந்த வசனத்திற்குரிய வெளிச்சத்தை நாங்கள் இன்னும் ஆராய்ந்து பார்க்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்திலே ஆண்டவர் யாக்கோபின் தேவன் என்கின்ற ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்து, இந்த யாக்கோபின் தேவன் நமக்கு எப்படியாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வருடம் முழுவதுமாய் நாம் யாக்கோபின் தேவன் என்ற ஒரு தலைப்பிலே கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கடந்த மாதத்திலே ஜனவரி 1ஆம் தேதியிலே யாக்கோபின் தேவன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், இந்த யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலே நாம் அதை கவனித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலே யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த கிரியைகள் என்று சொல்லி யாக்கோபினுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியாய் கவனிக்கலாம் என்று சொல்லி நாம் யாக்கோபினுடைய பிறப்பை பற்றி நாம் ஆரம்பித்தோம். யாக்கோபினுடைய பிறப்பிலே தேவன் செய்த கிரியைகள் என்ன என்று கவனிக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவதாக, யாக்கோபினுடைய வாழ்க்கை அல்லது பிறப்பு என்று சொல்லப்படுவது தீர்க்க தரிசனமானது என்பதை நாம் கவனித்தோம். இட் இஸ் அ ப்ராஃபட்டிக்கல் பர்த். இரண்டாவது, யாக்கோபினுடைய பிறப்பு என்பது ஒரு திவ்யமானது என்பதை நாம் கவனித்தோம். இட்ஸ் அ பெக்யூலியர் பர்த். மூன்றாவது, யாக்கோபினுடைய பிறப்பு என்பது ஒரு திருப்திகரமான ஒரு பிறப்பு என்று நாம் பார்த்தோம். இட்ஸ் அ பெர்பெக்சுவல் பர்த். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனமானது ப்ராஃபட்டிக்கல், திவ்யமானது பெக்யூலியர், திருப்தியானது பர்பெக்சுவல். இந்த பகுதிகளிலே 3 வரிசையிலே நாம் 2 காரியங்களை கடந்த நாளிலே நாம் கவனித்தது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். யாக்கோபினுடைய பிறப்பிற்கு முன்பாகவே யாக்கோபு பலத்தவனாயிருப்பான், யாக்கோபை ஏசா சேவிப்பான் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை பிறப்பதற்கு முன்பாகவே யாக்கோபை பற்றி கொடுக்கப்பட்டது. ஆனால் வாழ்க்கை நடைமுறையிலே யாக்கோபு ஏசாவை சேவித்ததைப் போலவும் தெரியவில்லை, ஏசாவை காட்டிலும் பலம் வாய்ந்தவனாகவும் தெரியவில்லை என்று நாம் வாசிக்க ஆரம்பித்து தீர்க்க தரிசனம் சொன்னபடியே ஏசாவை பார்க்கிலும் யாக்கோபு பலத்தவனாய் இருந்தான் என்பதை வேதம் நிரூபிக்கிறதை நாம் கவனித்தோம். அது மாத்திரமல்ல, ஏசா யாக்கோபை சேவித்த ஆவிக்குரிய தன்மைகளும் அதே நேரத்தில் உலக பிரகாரமாய் தாவீதினுடைய நாட்களிலே ஒரு 150 வருஷம் ஏசா ஏதோம் என்று சொல்லப்படுகிற இந்த ஏசாவினுடைய வம்சம் தாவீதை சேவித்தது, இஸ்ரவேலை சேவித்து அவர்கள் காணிக்கைகளை, கப்பங்களை கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே 2 சாமுவேல் புத்தகத்திலே வாசித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக யாக்கோபு பிறப்பதற்கு முன்பாகவே அவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனத்தின்படியாகவே கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார்.
இரண்டாவதாக அவனுடைய பிறப்பு திவ்யமானது என்பதை நாம் கவனித்தோம். திவ்யமானது என்று சொல்லும் பொழுது, இந்த யாக்கோபு பிறக்கும் பொழுது ஏசாவினுடைய குதிங்காலை பிடித்து கொண்டு அவன் பிறந்தான். குதிங்காலை பிடித்தல் என்று சொல்லப்படுவது போராட்ட வாழ்க்கைக்கு அடையாளமாய், போராடின ஒரு போராட்டத்திற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் என்று சொன்ன ஆண்டவர், அதே நேரத்தில் அவனை மேற்கொள்ளுகிறவனாய் மாற்றுவேன் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தோடு கூட, இரண்டாவதாக யாக்கோபினுடைய வாழ்க்கையின் ஒரு திவ்யமான நிலை என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம். இன்றைக்கு மூன்றாவது பகுதியாக யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய பிறப்பிலே காணப்படுகிறதான ஒரு திருப்திகரம், பெர்பெக்சுவல் என்று சொல்ல ஆங்கிலத்தில் ஒரு சீரான, ஒரு சமமான, சரியான என்ற ஒரு வார்த்தையோடு கூட யாக்கோபினுடைய வாழ்க்கையை, பிறப்பை குறித்து நாம் கவனிக்கின்றோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது வாசித்த இந்த வேத வசனத்தினுடைய பகுதி நாம் கவனிப்போம் என்று சொன்னால், ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஏசா வல்லவன் வனசஞ்சாரி என்ற ஒரு வார்த்தை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அதுக்கு நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. வேட்டையில் வல்லவன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எக்ஸ்பர்ட், ஸ்கில்டு, நாலேஜபிள். எக்ஸ்பர்ட் அப்படின்னா தேறினவன், ஸ்கில்டு ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சரியாய் முடிக்கிறவன், நாலேஜ் அதை பற்றின ஒரு அறிவு. ஒரு வேட்டையிலே ஒரு வில்லை எடுத்து ஒரு மிருகத்தை வீழ்த்த வேண்டும் என்று அவன் அம்பு எய்தான் என்று சொன்னால், அது எந்த சமயம், எப்படிப்பட்டது, எப்படி எய்தினால் அது எங்கே விழும் என்ற எல்லா காரியத்திலும் ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் என்று சொல்லப்படுகிறது. தேறினவன் என்ற ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல, அவன் வனசஞ்சாரி என்ற ஒரு வார்த்தை. வனசஞ்சாரி என்று சொன்னால் வீட்டிலே தங்காமல், வீட்டிலே இராமல், அவன் வெளியிலே அல்லது வெளியிலேயே வனத்திலேயே வாழுகிற ஒரு மனுஷனாகவே இருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்படுகின்றது. நீங்கள் அதே யாக்கோபை பற்றி வாசிக்கும் பொழுது, அவன் குணசாலி, கூடாரவாசி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த குணசாலி, கூடாரவாசி என்பதற்கு, குணசாலி அப்படின்றதுக்கு குவைட் மேன், அமைதியானவன், சிம்பிள் மேன், எளிமையானவன், பிளெயின் மேன், சாதாரண ஒரு மனுஷன், இப்படி தான் யாக்கோபை பற்றி சொல்லப்படுகிறது. நீங்கள் இதே யாக்கோபு கூடாரவாசி என்று சொல்லும் பொழுது இன்டோர் டுவெல்லர் என்று வருகிறது. அப்படி என்றால் ஏசா வனத்திலே இருக்கிறவன், வெளியிலே இருக்கிறவன், யாக்கோபு வீட்டிலே இருக்கிறவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த இரண்டு பேரிலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், ஏசா ஸ்கில்டு பர்சன், எக்ஸ்பர்ட் என்று வருகிறது. ஆனால் யாக்கோபு பிளெயின் மேன், சாதாரணமான மனுஷன். ஒரு வேலையை கொடுத்தா அவன் செய்வான், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு வேலைக்குரிய திறமை உள்ளவன் என்ற ஒரு வார்த்தை ஏசாவிற்கு வருகிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் திறமையுள்ளவர்களை தவிர்த்து, ஞானிகளை தவிர்த்து, இந்த உலகத்திலே சாதாரணமானவர்களை தான் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நம்ம ரொம்ப திறமைசாலிகளை போலவும், அல்லது இந்த உலகத்திலே மற்றவர்கள் பார்க்கும்படியாய் கவர்ந்து இழுக்கிறவர்களைப் போலவும் இராதபடிக்கு, கிறிஸ்தவ ஜீவியத்திலே, அதுவும் அந்த பெந்தேகோஸ்தே வாழ்க்கை என்று சொன்னால் எளிமை, தாழ்மை, பொறுமை, இப்படி எல்லாவற்றிலுமே ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஏசாவை பற்றி சொல்லப்படுகிறது, உலகத்திலே தேறினவன், உலகத்திலே ஞானம் உள்ளவன், உலகத்திலே எல்லாவற்றையும் அறிந்தவன், உலக அறிந்தவன் நடக்கிறவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி தேறினவனாய், உலக அறிந்து நடக்கிறவனாய் அவன் இருக்கின்ற அவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளாதபடிக்கு சாதாரண மனிதனை தெரிந்து கொண்டார். நீங்கள் குருந்தியரில் வாசிக்கும் பொழுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் தேவன் இந்த உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கடந்த முறை கூட சொன்ன, உங்களை யாராவது பார்த்து பைத்தியக்காரங்கன்னு சொல்கிறாங்களா? நம்ம என்றைக்காகிலும் வேதத்தோடு கூட நம்ம ஒன்றி வரும் பொழுது, வேதத்தோடு கூட நம்ம கொஞ்சம் இசைந்து வரும் பொழுது, சில நேரங்களிலே நம்முடைய செயல்பாடுகளை ஒரு பைத்தியத்தை போல, அல்லது நம்முடைய செயல்பாடுகளை ஒரு ஒரு சாதாரண நிலையை எடுத்துக்கொள்வதைப் போல
நம்மை அற்பமாய் தள்ளிவிடுகிற ஒரு அற்பமான ஒரு நிலையாய் இருக்கலாம். God doesn't need a skilled person, he need a plain person. ஒரு சாதாரண மனுஷனை தான் தேவன் அழைக்கிறாரே ஒழிய இவன் இதில் திறமையுள்ளவன் என்பதை தேவன் திறமையை கவனிக்கிறவர் அல்ல, தகுதியை கவனிக்கிறவன் அல்ல. அதே தேவன் அவருக்கு கீழ்ப்படிக்கிற ஒரு சாதாரண மனுஷனாக இருப்பானா என்பதை மாத்திரம்தான் கவனிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்தில் தகுதிகள் திறமைகள் அல்ல, எளிமை. தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிற வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் சரியாக இருந்தால் போதும். அவர் சொல்லுகிறதை செய்வதற்கு சரியாக இருந்தால் போதும். அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதற்கு ஆமேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்தல் இருந்தால் போதுமே. இதை தவிர்த்து தேவன் எதையும் கேட்கவில்லை. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய கூட்டத்தை வனாந்திர வழியாய் நடத்தி வர வேண்டும். இந்த வனாந்திர வழியாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவன் மோசே என்கின்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். இந்த மோசே எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஏறக்குறைய 40 வருஷங்கள் எகிப்தினுடைய சகல வல்லமைகளையும் சகல திறமைகளையும் சகல காரியங்களையும் கற்றுக்கொண்டவர். நல்ல எக்ஸ்பர்ட் பர்சன். எகிப்துனா என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும். இந்த எகிப்திற்கு யாரை கொண்டு போனால் எப்படியெல்லாம் காரியத்தை செய்ய முடியும் என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே மோசையை தெரிந்து கொண்டார். மோசையை தெரிந்து கொண்டவர் இவன் எல்லாவற்றிலும் கற்று தேறினவன் என்பதற்காக மாத்திரம் தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவனுக்கு தேவ ஜனத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்காக மோசை ஒரு 40 வருஷம் வனாந்தரத்திலே உட்கார வைத்து வனாந்தரத்திலே 40 வருஷம் அவர் எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுத்து பின்பாக தான் தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாய் சொன்னார். அப்படியானால் தேவன் சொல்லுகிறதை கேட்கிற ஒரு மனுஷனை தான் தேவன் எதிர்பார்க்கிறாரே ஒழிய தேவனை பார்க்கிலும் அறிவாய் பேசுகிறவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டால் யோசிக்காமலே போய் பேசுவாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு 2 செகண்ட் ஆகிலும் என்ன சொல்றது அப்படின்னு. நம்ம யோசனை எப்போ தெரியுங்களா? நம்ம எப்போ சர்ச்சுக்கு வராமல் வீட்டில் அங்கேயே யோசிச்சிருவோம் அதை. ஏன் அப்படின்னா எந்த வழியில் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் யாரை பார்ப்போன்னு தெரியாது. யார் பார்த்தாலும் ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? உடனே அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் அதை எப்படி சொல்லட்டுங்களா, பிள்ளைகளாக ஸ்கூலுக்கு லீவு போடுவாங்க. லீவு போட்டுட்டு அவன் லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு நீங்கள் எந்த காரணமும் அவன் சொல்லவே வேண்டாம். அவனுக்கே தெரியும் லீவ் லெட்டர் எப்படி எழுதணும்னு. வயிறு வலி தான் தானாலே வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் காய்ச்சல்லாம் தொட்டு பார்த்துருவோம். பல்லு வலினா பல்லில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். வயிற்றுக்குள்ளே யார் பார்க்க முடியும்? அதுக்கு வயிறு வலி, அவ்வளோதான். இந்த வயிறு வலின்னு தெரிஞ்சதுன்னா என்னைக்கு யார் கேட்டாலும் வயிறு வலி. எந்த அதை யோசிக்காமலேயே நான் சொல்லுகிறேன், யோசிக்காமலேயே திறமையாய் பேசுகிறவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. தேவன் சொல்லுகிறதை அப்படியே செய்கிற ஒருவர். தேவன் தனக்கு கற்பித்தபடியே மோசே எல்லாவற்றையும் செய்தான். அதுதான் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஏன் ஏசாவை விட்டு யாக்கோபினிடத்திற்கு வந்தார் என்று சொன்னால், அவருடைய ஒரு அனாதி நோக்கம் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் பிறப்பிலே தேவன் வைத்திருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இதை இன்னும் விளக்கமாய் ஏசா யாக்கோபினுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் நீங்கள் 34, 35 வசனங்களை வாசிப்பீர்களானால், இந்த ஏசா ஏத்தினுடைய குமாரத்திகளை தனக்கென்று விவாகம் பண்ணி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏத்தினுடைய குமாரத்திகளை நீங்கள் அதே போல 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்மவேலினுடைய குமாரத்திகளை அவன் விவாகம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. அவன் விவாகம் பண்ணினான் என்று சொன்னால் தன் தகப்பனிடத்திலோ தன் தாயினிடத்திலோ அவன் கேட்டு இருப்பதாக தெரியவில்லை. ஏன் என்று சொன்னால் அவனுடைய தகப்பன் தாய் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று நன்றாகவே வேதத்தின்படியே நாம் அறிகிறோம். ஆனால் கேட்காமலேயே அவன் திருமணம் செய்து கொண்டான். அந்நியர்களை அவன் திருமணம் செய்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாக்கோபை அழைத்து அவனுடைய தாய் தகப்பனார் சொல்லுகிறார்கள்.
8ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவன் தாயும் தகப்பனும் யாக்கோபை அழைத்து, நீ லாபானிடத்திலே போய் நீ அங்கே இருந்து அங்கே லாபானுடைய குமாரத்திகளிலே ஒருத்தியை விவாகம் பண்ணிக்கொள் என்று சொல்லும் பொழுது வேதத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பாதான் அராமிற்கு அவன் புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும். என்ன தாய் தகப்பன் சொன்னார்களோ அப்படியே யாக்கோபு செய்தார். தாய் தகப்பனுக்கு எது பிடிக்காதோ அதை அப்படியே ஏசா செய்தார். இந்த குணங்களினுடைய மாற்றங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு தேவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் உருவாகத்தக்கதாய் அவனுடைய பிறப்பிலே தேவன் ஒரு உருவாகுதலை கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த யாக்கோபை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, அவன் குணசாலி, கேரக்டரிஸ்டிக்ஸ் பர்சன். அவனுடைய குணாதிசயம் என்று சொல்லப்படும் குணசாலி என்ற ஒரு வார்த்தை. 2வது, அவன் கூடாரவாசி. இந்த 2 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு வேகமாய் நாம் கவனித்து நாம் திருவிருந்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். யாக்கோபை தேவன் உருவாக்கும் பொழுது தனக்கென்று அவனை கொண்டு ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க, நீங்கள் யோசித்து பாருங்க, ஆதாமை கொண்டு தேவன் ஒரு சந்ததியை உருவாக்கினார். அவர்கள் விழுந்து போனதினாலே அவர்களுக்குள்ளே இருந்து ஒரே ஒரு மனுஷனை எடுத்து, சேத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனுஷன் மூலமாய் சந்ததியை கொண்டு வந்தார். ஆனால் பூமி முழுவதும் சந்ததிகள் கேடுள்ளதாய் மாறினபடினாலே எல்லாரையும் அழித்து அவர்களிலிருந்து ஒரே ஒரு மனுஷன் நோவாவை தேவன் கொண்டு வந்தார். இந்த நோவாவை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நோவாவினுடைய 3 பிள்ளைகளிலே ஒரே ஒரு பிள்ளை ஷேம் என்கின்ற ஒரு வம்சத்தின் மூலமாய் ஆபிரகாமை கொண்டு வந்தார். ஆபிரகாமை கொண்டு வருகிற இந்த வம்சங்கள் பெருகும் பொழுது இந்த வம்சங்களுக்குள்ளே இருந்து ஆபிரகாமை மாத்திரம் ஆண்டவர் தனியாய் எடுத்தார். ஆபிரகாமை எடுத்து ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, இஸ்மவேல் இது இல்லாமல் ஒரு 6 பிள்ளைகள் பிறந்ததாம். அந்த 6 பிள்ளைகள் பிறந்ததிலே அந்த 6 பிள்ளைகளுக்குள்ளே ஈசாக்கை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டார். ஈசாக்கை தெரிந்து கொண்டவர் ஏசா, யாக்கோபு என்று சொல்லி 2 பிள்ளைகள் வந்தார்கள். அதில் ஏசாவை விட்டு யாக்கோபை மாத்திரம் தெரிந்து கொண்டாராம். இந்த யாக்கோபிற்கு 12 கோத்திரங்கள் 12 பிள்ளைகளாய் வந்ததிலே யூதா என்று சொல்லப்படுகிற யூதாவை மாத்திரம். அப்படியானால் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும், ஒவ்வொரு காலங்களுக்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்க, தேவன் அந்தந்த காலங்களிலே ஒவ்வொருவரை தெரிந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் தம்முடைய பரிசுத்த சந்ததியை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படியாய், இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படியாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 விதமான காரியங்கள் சொல். ஒன்று குணசாலி, மற்றொன்று கூடாரவாசி. கவனிங்க, உங்களையும் என்னையும் தேவன் ஒரு பரிசுத்த சந்ததியாய் அங்கீகரிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் தேவனுடைய கிரியையை அன்றைக்கு யாக்கோபு கண்டதைப் போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த குணாதிசயங்களை அன்றைக்கு யாக்கோபிற்குள்ளே வைத்த தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அவன் குணசாலி, கேரக்டர். 2வது, அவன் கூடாரவாசி, மேன் ஆஃப் காட்டேஜ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே யாக்கோபு குணசாலி என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக சபைகளுக்கு அவர் செல்கிறார். இந்த அநேக சபைகளுக்கு அவர் செல்லும் பொழுது ஒரே ஒரு சபையை பற்றி அவர் சாட்சி சொல்லுகிறார். அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி, நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தெசலோனிக்கே சபையிலிருந்து பெராயா சபைக்கு அவர் வருகின்றார். இந்த பெரோயா சபைக்கு அவர் வரும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வேத வசனத்தை கேட்கிற ஆர்வத்தை பார்த்து பவுல் அழகாய் சொல்லுகிறார், தெசலோனிக்கே பட்டணத்திலே உள்ள விசுவாசிகள் வசனத்தை கேட்டு வசனத்தின்படி அவர்கள் நடக்கிறார்கள், ஆகையினாலே அவர்கள் குணசாலிகளாய் இருந்தார்கள், அவர்கள் நற்கீர்த்தி பெற்றவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பெரோயா பட்டணத்தை குறித்து பேசும் பொழுது தெசலோனிக்கேயா பட்டணத்தை பார்க்கிலும் இவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஏனென்றால் வசனத்தை கேட்பது, வசனத்தின்படி வாழுவது மாத்திரமல்ல,
தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வசனம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஆராய்ந்து பார்த்தார்களாம். யார் வசனத்தை, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது நற்குணசாலிகளாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் அல்லது வேத வசனத்தை பற்றின காரியங்களிலே நம்முடைய கவனம் செலுத்துகிறவர்களாய் இருப்பீர்களானால், யாக்கோபு எப்படி குணசாலியாய் மாறினாரோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், நான் ஒன்றை நான் கேட்கிறேன், அதையே தேவனிடத்திலே நான் நாடுகிறேன். என்ன நாடுகிறேன், என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னால், உம்முடைய ஆலயத்திலே நான் தங்கி இருக்க வேண்டும். ஏன் உம்முடைய ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உம்முடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் எத்தனை வருஷம் சபைக்கு வரீங்களோ தெரியல, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஏன் வரீங்க, எதுக்காக வரோம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்கிறார், அவருடைய ஆலயத்திலே நான் மகிமையை ஆராய்ச்சி செய்கிறேன். நீங்கள் 119ஆம் சங்கீதம் 94வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவருடைய கட்டளைகளை நான் ஆராய்ச்சி செய்கிறேன். நீங்கள் 145ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவருடைய மகத்துவத்தை நான் ஆராய்ச்சி செய்கிறேன், மகிமையை ஆராய்ச்சி செய்கிறேன், கர்த்தருடைய கட்டளைகளை ஆராய்ச்சி செய்கிறேன், கர்த்தருடைய மகத்துவத்தை நான் ஆராய்ச்சி செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மகத்துவத்தையும் மகிமையையும் ஆராய்ச்சி செய்யும்படியாய் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய குணசாலி தன்மையை தேவன் அவர்களுக்குள்ளே கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஏன் கிறிஸ்தவர்கள் ஒரு குணசாலிகளாய் வாழ முடியவில்லை? குணசாலினா நீங்கள் பெரிய பெரிய காரியம் நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷில் அதுக்கு ஒரு சாதாரண வார்த்தை கேரக்டர் அப்படின்னு போட்டிருக்கு. கேரக்டர், கேரக்டருக்கு இன்னொரு வார்த்தை சொல்ல, சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். சுபாவம். நீங்கள் யோசித்து பாருங்கள், நல்ல சுபாவம் உடையவர்களாய், நல்ல குணம் உடையவர்களாய் ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ முடியவில்லை என்று சொன்னால், எதையும் ஆராய்ச்சி பண்ணணுமோ அதையே விட்டாச்சு, எதையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதோ அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நான் கேட்குறேன், வேதத்தை வாசிக்க நம்மளால் முடியுதா இன்றைய வரைக்கும்? அது இல்லை, நமக்கு சம்மந்தம் இல்லாததெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சம்மந்தம் இல்லாத காரியங்களெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நற்குணசாலிகளாக வாழ முடியலை. நீங்கள் மற்றவர்களுக்கு பார்வைக்கு எப்படின்னா, ஐயோ இவன் கூட சேரணுமா, இவன் கூட சேர்றதா அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கேரக்டர் கெட்டு போகுது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கேரக்டர் வயசில் நம்ம வரணும்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது கேரக்டர் வயசில் வளரணும்னு சொன்னால், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய பேச்சு நடக்கைகள் எல்லாம் அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு போவாஸ் ரூத்தை பார்த்து நீ நற்குணசாலி என்று சொல்ல. ரூத் யாருங்க? ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாபு எங்கேருந்து வந்தது? ஆக்சுவலா மோவாபினுடைய தகப்பன் யாரு சொல்லுங்க? மோவாபினுடைய தகப்பன் யாரு? லோத்து. ஒழுங்கு கெட்டு ஒழுங்கு இல்லாமல் பிறந்த ஒரு சந்ததி. அந்த சந்ததியில் பார்த்து இருக்கிற ஒருத்தியை பார்த்து தேவ சந்ததியில் பிறந்திருக்கவங்க சொல்கிறாங்க, நீ குணசாலி. நீங்கள் யோசித்து பாருங்க, இன்றைக்கு நாமெல்லாம் குணசாலிகளாய் வாழ வேண்டியவர்கள். இன்றைக்கு நம்முடைய குணம் உலகத்திற்கு அருவெறுப்பாய் ஒழுங்கீனமாய் இருக்கிறதே ஒழிய உலகம் ஏற்றுக்கொள்ளுகிற குணம் நம்மிடத்தில் இல்லை. காரணம் என்னவென்றால், நம்முடைய ஆராய்ச்சி தேவனை பற்றினதாக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சில நேரங்களிலே சிலர் பேசுகிற அல்லது சிலருடைய நடக்கை, சிலருடைய கிரியைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அடிப்படையாய் சொல்லுகிறேன், ஆண்டவரை பற்றி தெரியலை, வேதத்தை நீங்கள் சரியாக வாசிக்கலை, வேதத்தினுடைய தேவன் யார் என்று உங்களுக்கு புரியலை. நான் நேற்றைய தினத்தில் உபவாச ஜெபத்தில் கூட சொன்னேன், தேவன் ஏன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்தார் என்று சொன்னால், சுபாவங்கள் மாற வேண்டும், அதுக்கு தான் அபிஷேகத்தை கொடுத்தார். இங்கே அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு வீட்டில் போய் கெட்ட வார்த்தை பேசி அங்கே வேற ஒரு அபிஷேகத்தில் நிறையிற எந்த அபிஷேகமும் வேதத்தில் கிடையாது. போய் பேசுவீர்களானால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. கெட்ட வார்த்தைகள் பேசுவீர்களானால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. தேவனுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் பேசுவீர்களானால் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. எப்படி பாஸ்டர் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஆமாம்,
வேதம் சொல்லுகிறது ஒரே வாயிலிருந்து ஆசீர்வாதமும் அதே வாயிலிருந்து சபித்தலும், ஒரே மரத்திலிருந்து கசப்பான பழமும் கெட்ட பழமும் அதே மரத்திலிருந்து நல்ல பழமும் வராது. ஒன்று அது நல்லதாக இருக்கணும், கெட்டதாக இருக்கணும். இது நல்லதா கெட்டதான்னு பார்க்கறதுக்கு வேதம் சொல்லுகிறது உங்கள் சுபாவமே அதை உங்களுக்கு சொல்லவில்லையா? உங்கள் சுபாவமே சொல்லவில்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை ஒரு இடத்துல சொல்றார். உங்கள் சுபாவமே, ஸ்திரீயானவள் தன் மயிரை நீளமாய் வளர்ப்பதும் புருஷனானவன் தன் மயிரை நீளமாய் வளர்ப்பது அவனுக்கு மகிமையாய் இராது என்று உங்கள் சுபாவமே உங்களுக்கு சொல்லவில்லையா? போதிக்க. அப்படின்னா வேதம் போதிக்கிற ஒரு போதனை இருக்குது, அதே நேரத்தில் இந்த வேதத்தை படிக்கிறவங்களுக்கு சுபாவ போதனைன்னு ஒன்று இருக்குது. இதை நாம் செய்யலாமா, இதை நாம் செய்யக்கூடாதா, இது நமக்கு தேவையா, இது நமக்கு தேவையில்லையா என்று நம்முடைய சுபாவங்களே நமக்கு போதிக்கின்ற ஒரு போதனை வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நீங்கள் குணசாலிகளாய் மாறுவதற்கு, குணசாலிகள் இடத்திலே தான் தேவன் கிரியை செய்வார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் சொல்லுகிறேன், யாக்கோபு ஒரு நல்ல முன் உதாரணமாய் கர்த்தர் வைத்திருந்தார். இந்த நல்ல குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் குணசாலிகளாய் மாற வேண்டுமானால், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை பேசுங்கள், வசனத்தை பேசுங்கள், தேவனை பற்றி பேசுங்கள், தேவனுடைய மகத்துவத்தை பற்றி பேசுங்கள். நான் சொல்லுகிறேன், வேதத்தில் நாம் அறிந்து கொள்ளாத எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது தெரியுமா? எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கிறது தெரியுமா? வேதத்தை கொஞ்ச நேரம் படித்தோன்னா அந்த வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு எவ்வளோ போதிக்கிறது. தானியேலை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். தானியேல் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், காலங்களை யுகங்களை பற்றி சொன்னானாம். எந்த ராஜ்யத்திற்கு பின்பு எந்த ராஜ்யம் வரும், எந்த ராஜ்யத்திற்கு பின்பு எந்த ராஜ்யங்கள் வரும். பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து மேதிய பெர்சியா வரும், மேதிய பெர்சியாவிலிருந்து உங்களுக்கு கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு ரோம சாம்ராஜ்யம் வரும், ரோம சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் உலகத்துள்ள நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உண்டாக்கி அவற்றிலிருந்து அந்தி கிறிஸ்து வருவான். இந்த காலங்களை பற்றி எல்லாம் தானியேல் பேசுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படியானால் இந்த தானியேலுக்கு இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? தானியேல் இதை எப்படி கற்றுக்கொண்டார்? நீங்கள் தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. தானியேல் ஒரு நாள் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவ சமூகத்திலே தங்களுடைய வாழ்க்கை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. என்ன ஆராய்ச்சி பண்றாருன்னா, அடிமைத்தனத்தில் இருக்கும் 70 வருஷமா இந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இந்த அடிமைத்தனம் எப்போ முடியும்? எப்போ முடியும்? நீங்கள் பிதாக்களுடைய காலங்களுக்கு அடுத்தது மோசே யோசுவா என்று சொல்லப்படுகிற தலைவர்கள் வந்தார்கள். தலைவர்களுக்கு பின்பாக நியாயாதிபதிகள் 15 பேர் வராங்க. நியாயாதிபதிகள் பின்பாக ராஜாக்கள் வராங்க. நீங்கள் இஸ்ரவேலில் 19 ராஜாவும் யூதாவில் 20 ராஜாவும் வராங்க. இந்த ராஜாக்களுடைய காலங்களுடைய முடிவிலே தான் வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், 70 வருஷம் நான் உங்களை பாபிலோனுக்கு கீழே அடிமைத்தனத்திற்கு கொண்டு போவேன். 70 வருஷம் அடிமைத்தனத்தில் போயாச்சு. அந்த அடிமைத்தனம் 3 பகுதியாக போச்சான். முதல் அடிமைத்தனத்திற்குள்ளே போனவர்கள் யாருன்னா ராஜகுலத்தாரை கொண்டு போனார்கள். ராஜகுலத்தார் என்று சொல்லும் பொழுது தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிறவர்கள் ராஜகுலத்தார். அவங்க முதல். ரெண்டாவது ஒரு அடிமைத்தனத்திற்கு திரும்ப கொஞ்சம் பேர் அடிமையாக கொண்டு போகிறாங்க. யாரை கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால், ரெண்டாவது அடிமைத்தனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசின்னு வாசிக்கிற பாருங்க. அந்த எசேக்கியேல், மொர்தேகாய், நெகேமியா என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் எல்லாம் இரண்டாவதாய் போகிறார்கள். மூன்றாவதும் ஒரு கூட்டம் அடிமையாய் போனது. ஆனால் யாருமே நம்முடைய அடிமைத்தனம் எப்போ முடியும்னு தெரியாது. ஒரே ஒருத்தருக்கு ஆராய்ந்து பார்த்தாராம், கண்டுபிடிச்சாராம். அடிமைத்தனம் வரணும்னு ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட. எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை பாபிலோனுக்கு அடிமைத்தனத்திற்கு கொண்டு போவேன், 70 வருஷம் நீங்கள் பாபிலோனே அடிமைத்தனத்தில் இருப்பீர்கள். உடனே தானியேல் பார்த்தாரு, அடிமைத்தனம் முதல் வந்தவங்க நம்ம தான். நம்ம வந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கரெக்டாக 70 வருஷம் முடியுது. நீங்கள் அடுத்த வருஷம் வாசிங்க. உடனே தானியேல் முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், ஆண்டவரே. தானியேல் விண்ணப்பம் பண்ண அதே காலகட்டத்தில் அதே சூழ்நிலையில் 2 ராஜாக்கள் இருந்தார்களாம். 2 ராஜாக்கள். ஒன்று நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிற ராஜா, 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரத்திலே பெல்ஷாத்சார் என்று சொல்லப்படுகிற நேபுகாத் நேச்சாருடைய குமாரன். இந்த 2 பேருடைய காலங்களிலும் தானியேல் இருக்கிறாரு.
நேபுகாத் நேச்சார்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பெல்ஷாசார்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க 2 பேருடைய காலங்களில் 2 பேருமே தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு பண்ணாங்கன்னா, தங்களை பெருமையாய் எடுத்துக்கொண்டார்கள். நேபுகாத் நேச்சார் அப்படியே வளாகத்தில் உலாவி சொன்னாராம் அரண்மனையில், நான் என்னுடைய மகிமைக்காய் கட்டின மகாபாபிலோன். இதே மாதிரி நேபுகாத் நேச்சாருடைய மகன் பெல்ஷாசார் செய்தார். இவர் என்ன செய்தார் தெரியுங்களா? அவருக்கு மகிமை வந்த உடனே, பெரிய ராஜ்யம் கட்டிட்டோன்ற உடனே, தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த பொக்கிஷங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆலயத்தினுடைய பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆலயத்தில் உள்ள ஒரு பரிசுத்த பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றி பெருமை வந்துருச்சு அவனுக்கு. நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் சொன்னாராம், நீ மனிதனிடமிருந்து தள்ளப்படுவாயினும் போது சில காலங்கள் அவன் மிருகத்தை போல, மனிதனாய் இருந்தவன் மிருகத்தை போல மிருகங்களோடு சஞ்சரித்தான். ஆனால் ஒரு நாளிலே பரலோக தேவனை நோக்கி பார்க்க அவன் புத்தி தெளிந்தது. அவன் சொன்னான், இந்த ராஜ்யங்கள் எல்லாம், இந்த ராஜாங்கங்கள் எல்லாம் பரலோகத்தினுடைய தேவன் எனக்கு கொடுத்தது என்று தன்னை தாழ்த்தினான். நேபுகாத் நேச்சாரை கர்த்தர் திரும்பமாய் அவனுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய குமாரனுடைய காலத்தில் அவன் ஒரு பெருமை பண்ணாம பாருங்க. பெருமை பண்ண உடனே செவரில் ஒரு எழுத்து வந்தது. என்ன எழுத்து வந்தது? மேனே மேனே தெக்கல் உபஹாசின், மேனே மேனே தெக்கல் உபஹாசின் அப்படின்னு சொன்னால், நீ தராசிலே நிறுத்தப்பட்ட நீ குறைவாய் எண்ணப்பட்டாய், ஆகையினாலே உன் தகப்பனை போல நீ தாழ்த்து மனம் திரும்ப என்று தானியேல் சொன்ன பொழுது, அவன் மனம் திரும்ப மாட்டேன் என்று சொன்னான். மனம் திரும்ப மாட்டேன் என்று சொன்ன அன்றைக்கு ராத்திரியே மேதிய பெருசியர் பாபிலோனியருக்கு விரோதமாய் வந்து அன்று ராத்திரி அவன் கொல்லப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரித்திர சம்பவத்தை பார்த்த உடனே தானியேலுக்கு ஞாபகம் வருது, தேவன் யாரை கொண்டு செய்வேன் என்றால், கோரேஸ் என்று சொல்லப்படுகிற பெருசிய மன்னனை கொண்டுதான் தேவன் விடுதலை கொடுப்பார். அவருக்கு ஏசாயா தீர்க்க தரிசனம் நல்லாவே தெரியும், எரேமியா தீர்க்க தரிசனம் நல்லாவே தெரியும். எடுத்து பார்க்கும் பொழுது கோரேஸ் தான் விடுதலை கொடுப்பார். இது 70வது வருஷத்திலே வரும். சரியா தானியேல் உயிர் வாழ்ந்த நாட்களிலே பாபிலோனுடைய அரசாட்சி விழுந்தது, மேதிய பெருசியருடைய அரசாட்சி வந்தது. கோரேஸ் வந்தான். கோரேஸ் வந்த பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார் தானியேல். கோரேசின் மூலமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுடைய சொந்த தேசத்திற்கு போகும்படியாய் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராய்ச்சி செய்ததுனால தான் தானியேலுக்கு விடுதலை பற்றி அவனுக்கு தெரிஞ்சது. இந்த காலத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வழிகளை வேதத்தில் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல சிக்கியிருக்கீங்க, நீங்கள் எந்த இடத்துல விடுவிக்கப்படுவீங்கன்றத வேதம் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னை பற்றி எழுதியிருக்கா பாஸ்டர்? உன்னை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இப்போ இருக்கிற ஒரு அடிமைத்தனம் அல்லது நான் இருக்கிற பிரச்சனை குறித்து, ஆமாம், உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. என் குடும்பத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலையாச்சு, அதை பற்றி வேதம் எழுதியிருக்கிறது. அதுலேருந்து நீங்கள் எப்போ விடுதலை ஆவீங்க அப்படின்றத வேதம் சரியாக எழுதியிருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் வேதத்தை ஆராய்ந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு சரித்திரத்தையும் தேவன் எழுதியிருக்கிறார். நீங்கள் வேதத்திலே யோசுவா 2ஆம் அதிகாரம் வாசிப்பீர்களானால், ராகாப் என்ற ஒரு வேசி தேவனை பற்றி அறிந்தாள், தேவனை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். அவள் ஆராய்ந்து பார்த்ததிலே இந்த 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரையுள்ள வசனத்திலே 11வது வசனத்திலே சொல்லுகிறார், இந்த தேவனை, உங்களுடைய தேவனை பார்க்கிலும் இந்த பூலோகத்திலே பூமியின் மேலே வானத்தின் கீழே வேறொரு தேவனானவர் இல்லை, அவர்தான் தேவன் என்று சொல்லி ராகாப் தேவனை ஆராய்ச்சி செய்து தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்கிறாங்க. சில நேரத்தில் நம்மளாம் இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு இங்கே அங்கே ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ இந்த காய்ச்சல் சரியாகவே இல்லையே, 10 நாளாக இருக்கே, 15 நாளாக இருக்கேன்னும் போது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், நம்ம வீட்டு பக்கத்தில் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போனால் சரியாயிருமேனா. அப்போ தான் லைட்டே எரியும் நமக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண பிறகு பாஸ்டர் அதுக்கப்புறம் கண்ணீரோடு எங்கெங்கெல்லாம் போய் ஆஸ்பத்திரி செலவு போட்டுமே எல்லாம் முடித்த பிறகு கடைசியாக காசு இல்லாத நேரத்தில் நமக்கு இலவசமாய் கிடைக்கிற இடம் எதுனா சபை. இதை முதலே செஞ்சிருந்தால் அத்தனை பாடு வந்திருக்காதுல்ல. எங்கள் ஸ்டெஃபான் பிறந்த பொழுது நான் நினைக்கிறேன் 10 நாளா 15 நாளா
இடையில் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அவனுக்கு. ரொம்ப நாள் தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஆஸ்பத்திரிக்கு இங்கே போகணும், அங்கே போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும். அவங்க வீட்டில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், கிளம்பு நம்ம போகலாம், கிளம்போம். நேராக கொண்டு போய் செயின் ப்ரேயர் மேலே அந்த செயின் ப்ரேயரில் குழந்தைய போட்டு ஜெபம் பண்ணு. அன்னையோட முடிஞ்சு போச்சு, எல்லாமே அன்னையோட முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தை பார்க்கலாம் விடுதலை வேறு எங்கே கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? தேவ சமூகத்தை பார்க்கலாம் சமாதானம் வேறு எங்கே கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? தேவ சமூகத்தை பார்க்கலாம் நமக்கு உண்டான வழி எங்கே கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? நம்ம எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் ஆண்டவரை ட்ரை பண்ணுறது தான் வருத்தம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ராகாப் ஆராய்ந்து பார்த்தாள், தேவனை பிடித்து கொண்டாள். ஒரு நாள் வந்தது, ராகாப் தேவனுடைய சந்ததியை உண்டாக்குகிற ஒரு ஸ்திரீயாகவே தேவன் அவளை தன்னுடைய சந்ததியாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ரூத்தை பற்றி வாசித்து பாருங்கள். இந்த ரூத் புறஜாதியாக இருந்தவள், வெளியிலே மோவாபினுடைய ஸ்திரீயாக இருந்தவள். ஆனால் அவளை தேவன் தன்னுடைய சன்னதிக்கு கொண்டு வந்தார் என்று சொன்னால், இந்த ரூத் ஆராய்ச்சி பண்ணா இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். நம்ம கீழே விழுந்துட்டோம், தள்ளிட்டாங்க, உலகம் நம்மை தள்ளிவிட்டது, கீழே விழுந்துட்டோம். ஆனால் நம்மை தூக்குகிற ஒருவர் இருக்கிறார் என்று, இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்போம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலின் தேவனை அவள் ஆராய்ச்சி செய்தாள். வேதம் சொல்லுகிறது, அவளையும் தேவன் பரிசுத்த சந்ததியிலே பெயர் வரும்படியாய் பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், ஆண்டவர் ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் குணசாலி. அதுக்கு தான் அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு, அதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு, அதுக்கு தான் தேவ வழிகளை கொடுத்தார். இன்றைக்கு இந்த ரட்சிப்பை அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன், அவரை ஆராய்ந்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் வசனத்தை அப்படியே மௌனமாக யோசித்து பாருங்கள். அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனுஷன் குணசாலி. இன்னொரு பகுதியை மாத்திரம் நான் சொல்லி, கூடாரவாசியை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் இந்த 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, அவன் கூடாரவாசியாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த கூடாரவாசி என்று சொல்லும் பொழுது நமக்கு நன்றாய் தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். நீங்கள் வேதத்தை கணக்கிட்டு நீங்கள் வாசிப்பீர்களால், ஆராய்ந்து கணக்கிட்டு வாசிப்பீர்களானால், ஆபிரகாமினுடைய 58வது வயதிலே தான் நோவா மரித்ததாய் சரித்திரம் சொல்லுகிறது. அப்போது ஆபிரகாம் எங்கே வளர்ந்தார் என்று சொன்னால், சரித்திரம் யாசேர் புத்தகம் சொல்லுகிறது. யாசேர் புத்தகமானது இப்படியாய் சொல்லுகிறது, ஆபிரகாம் நோவாவினுடைய கூடாரத்திலே தான் 58 வருஷமாய் வளர்ந்தாராம். இந்த 58 வருஷத்திற்கு பின்பு தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்களாம். அதற்கு பின்பு தான் 75வது வயதிலே ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஆண்டவர் அவரோடு கூட பேசுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் நோவாவினுடைய கூடாரத்திலே வளர்ந்தானாம். அப்ப இந்த யாக்கோபை பற்றி வாசிக்கும் போது, இந்த யாக்கோபு எங்கே வளர்ந்தார் என்று சொன்னால், நோவாவினுடைய குமாரனாகிய ஷேம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஷேம் மரிக்கும் பொழுது சரியாய் யாக்கோபிற்கு சரியாய் 50 வயதாம். அப்படியானால் ஷேமினுடைய கூடாரத்திற்கு கீழாக தான் இவர் வளர்ந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இவர் வளர்ந்தார். ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாய் போனாள் என்று எழுதியிருக்கு இல்லைங்களா? இவங்க பிறக்கும் பொழுது கர்த்தரிடத்தில்னா யார்கிட்ட விசாரிக்க போனான்னு சொன்னால், அந்த காலத்திலே ஷேம் இருந்தபடியினால் ஷேமினிடத்திலே தான் விசாரிக்கும்படியாய் போனாள். ஏனென்றால் கோத்திர தலைவர்கள் யாராய் வந்தார்களோ அவர்கள் தான் கோத்திரத்தினுடைய பிரபுக்களாகவும் கோத்திரத்தினுடைய தலைவராகவும் கோத்திரத்தினுடைய ஆசாரியனாகவும் இருந்தார்கள். அப்படியானால் யாக்கோபினுடைய 50வது வயது வரையிலும் ஆசாரியன் யார் அப்படின்னு சொன்னால் ஷேம். இந்த ஷேமை தான் ஆபிரகாம் சந்தித்து தசமாக கொடுத்தான் என்று சொல்லி மெல்கிசேதேக் என்ற ஒரு பெயரில் வருகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இவர்கள் எல்லாரும், இந்த யாக்கோபு கூட எடுத்துக்கொள்ளுங்களேன், யாக்கோபுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தா? ஏனென்றால் ரெபேக்காளுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை பற்றிய காரியங்கள் தெரியாது. ஒன்றே ஒன்று தான் ரெபேக்காளுக்கு தெரியும், என்னன்னா இளையவன் தான் வருவான் அப்படின்றத ஆண்டவர் சொல்லிட்டாருன்றதுனால தெரியுமே ஒழிய, இந்த சேஷ்டபுத்திர பாகம் அடுத்த தலைவர், அடுத்த கோத்திரத்தினுடைய அடுத்த தலைவர் என்ற தலைமை ஆசாரியத்துவம் என்பது ரெபேக்காளுக்கு அந்த அளவுக்கு தெரியுமா என்பது வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் சேஷ்டபுத்திர பாகத்தையும் கோத்திர பிதா என்று சொல்லப்படுகின்ற தலைமைத்துவத்தையும்
யார் யாக்கோபிற்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் 50வது வரையிலும் வரை உயிரோடு இருந்த ஷேம் சொல்லிக் கொடுத்ததாக யாசேரின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இவர் கூடாரத்தில் இருந்தார் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கூடாரத்திலே தேவனை பற்றின காரியங்களை அவர் படித்திருந்தார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு கூடாரம் கொடுத்துருக்காரு, வீடு கொடுத்துருக்காரு. எதுக்கு சொல்லுங்க? நீங்கள் தேவனோடு தங்குவதற்கு தேவனே உங்களுக்கு ஒரு தனி வீடை கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு மோசை குறித்து சொன்னேன் இல்லைங்களா? ஜனங்களை விசாரிக்கும்படியாய் மோசை என்ன பண்ணாராம்? ஜனங்களுக்கு நடுவே ஒரு கூடாரத்தை போட்டார். ஜனங்களெல்லாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வருவாங்க. அப்படி ஜனங்களெல்லாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வரும் பொழுது ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை மோசே அந்த கூடாரத்தில் உட்கார்ந்து கொடுத்தாராம். பிற்காலத்திலே 32ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் கன்றுக்குட்டியை செய்து பாவம் செய்த பொழுது மோசே என்ன பண்ணாரா? அந்த கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அதை போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர் வைத்தார். அப்போ கூடாரம்னு வரும் பொழுது தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது தான் கூடாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் சர்ச்சுக்கு கூடாரத்துக்கு வந்தோடனே நம்பிக்கை வந்துடும், வீட்டுக்கு கூடாரத்துக்கு போனோடனே எல்லா நம்பிக்கையும் போயிடும். சபை கூடாரத்திற்கு வரும்பொழுது விசுவாசம் இருக்கும், வீட்டு கூடாரத்திற்கு போகும்போது விசுவாசம் போயிடும். அப்படி அல்ல. தேவன் வாசம் பண்ணும்படியாய் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். தேவனை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் தேவன் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க, அங்கே தேவனோடு குடியிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். நீங்கள் இந்த 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், கூடாரங்களிலே குடியிருந்தார். ஏன் இவர் வீடு கட்டாமல் கூடாரங்களிலே குடியிருந்தார் என்று சொன்னால் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நல்லா கவனிங்க. நான் பிப்ளிக்கல் பிரின்சிபலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேதத்தினுடைய முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆலயத்திற்கு நீங்கள் வருவது தேவனை அறிந்து கொள்வதற்கு. தேவன் உங்களுக்கு வீட்டை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனோடு கூட நீங்கள் சஞ்சரிப்பதற்கு. இங்கே பெற்றுக்கொண்டு அங்கே நீங்கள் சஞ்சரிக்க வேண்டும். நீங்கள் அங்கே சஞ்சரிப்பீர்கள், வீட்டிலே சஞ்சரிப்பீர்களானால் ஆண்டவரோடு வேதம் சொல்லுகிறது, தேவன் உண்டாக்கின ஒரு பரலோகத்தை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஏன் பரலோக நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா, நம்ம வீடு நரகமாக இருக்குது. நரகத்தில் இருந்து நீங்கள் கூப்பிடணும்னா நரகம் தான் தெரியும். ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு பரலோகம் நம்முடைய வீட்டில் இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, கூடாரங்களில் குடியிருக்கிறாரு, கூடாரத்தில் இருந்து ஒரு விசுவாச வாழ்க்கை பறக்குது, எழும்புது. எங்கே எழும்புது அப்படின்னு சொன்னால், தேவன் தாமே கட்டின ஒரு நகரத்திற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே குடியிருக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் பரலோகத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். பரலோகத்தை நீங்கள் வீட்டில் தான் பார்க்கணும். பரலோகத்தினுடைய அனுபவத்தை எங்கே பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், சர்ச்சில் பெற்றுக்கொள்ளணும். இங்கே பெற்றுக்கொள்ளணும், அங்கே போய் அதை அனுபவிக்கணும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பரலோக நம்பிக்கை இல்லை, தெரியுங்களா உங்களுக்கு? ஜெபம் பண்ணிட்டு போங்க, திருவிருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது நீங்கள் விசுவாசத்தோடு போங்க. என் வீட்டில் எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை நரகம் பரலோகமாக மாறணும். ஆமேன்னு சொல்லுங்கள். மாறுமா மாறாதா? சொல்லுங்கள், மாறுமா மாறாதா? மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வீடை கொடுத்தாரு, அதுக்கு தான் வீடை கொடுத்தார். தெரியாது. நான் சொல்லுகிறேன், தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் உங்கள் வீடுகளை நரகத்திலிருந்து அந்தகாரத்திலிருந்து ஒரு சந்தோஷமுள்ள ஒரு வீட்டாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி விசுவாசத்தோடு திருவிருந்தை எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வீட்டில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.